தலைகீழாக மாறிய WTC ஃபைனலுக்கான புள்ளி பட்டியல். முக்கியமா இங்கிலாந்து அணி அவங்கள கீழே இறக்கி விட்டு நம்ம இந்தியா உச்சம் தொட்டிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து அணி மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம இந்திய அணியின் இந்த அசாத்தியமான வெற்றியால இங்கிலாந்து அணி அவங்களோட சேர்த்து இன்னும் 2 அணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி புள்ளி பட்டியல்ல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா இப்ப இங்க பார்க்கலாம். அந்த வகையில முதல் 2 WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன நம்ம இந்திய அணி கடந்த முறை WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள போக முடியல. இப்படி இருக்க 4வது முறையா நடந்துகிட்டு இருக்க இந்த WTC ஃபைனல்ல இப்பதான் முதல் 5 ஆட்டங்கள் நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. சோ இந்த 5 ஆட்டங்கள்ல ஒரு ஆட்டம் டிரா ஆயிருக்கு இந்த இங்கிலாந்துக்கு எதிரான சீரீஸ்ல. மீதி 2 ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. சோ வின்னிங் பர்சன்டேஜ் என்னமோ பாத்தீங்கன்னா கரெக்டா பேலன்ஸ்டாக தான் நம்ம இந்திய அணிக்கு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிக்க முடியாம டிரா ஆகியிருந்தது. அதே போல இங்கிலாந்து அணி 3வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியாவை தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. சோ அது வரைக்கும் WTC ஃபைனல் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம இந்தியா நிலைமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. இங்கிலாந்து அணி அவங்க நம்மள கீழே தள்ளி விட்டு அவங்க மேல இருந்தாங்க. நம்ம இந்தியா இந்த WTC ஃபைனல் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் துவங்கினதுல இருந்தே 5வது இடம் 4வது இடம் இப்படி மாறி மாறி மேல ஏற முடியாம ஒரு கொஞ்சம் கஷ்டமான மோசமான நிலைமையில தான் இந்த WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ளேயே நம்ம இந்தியா தொடர்ந்து இருந்தாங்க. ஆனா கடைசியா நேத்து இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிச்சது WTC ஃபைனல்ல இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல இது வரைக்கும் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம இந்தியாவை விட்டுருக்கு. அதாவது 5வது 4வது இடத்துலயே மாறி மாறி சுத்திக்கிட்டு இருந்த நம்ம இந்தியா இந்த வெற்றியின் மூலமா அதிரடியா 3வது இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்காங்க. அதே போல 3வது இடத்துல இருந்த இங்கிலாந்து அணியை கீழே இழுத்து விட்டுருக்காங்க. சோ இதுல நம்ம இந்திய அணியின் பாயிண்ட்ஸ் டேபிள்லயே நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா பெருசா பாதிக்கப்படல. ஏன்னா 2 ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த தொடர்ல பெருசா பாதிக்கப்படல. 46% வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கு. அதே போல இங்கிலாந்து அணி அவங்களை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு 43%. சோ ஓவராலா இந்த தொடர் முழுக்க நம்ம இந்தியா 2 ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2 ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலுமே நம்ம இந்தியாவுடைய அந்த WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பை பாதிக்கு பாதி நம்ம இந்தியா தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பை தவற விடல அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா இங்கிலாந்து அணி அவங்களுக்கு எங்க மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்னா இந்த தொடர் 2 பேருக்குமே சமன் செய்யப்பட்டிருக்கு. ஆனாலுமே WTC ஃபைனல் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல இங்கிலாந்தை விட நம்ம இந்தியா மேல இருக்காங்க. அப்படின்னா இங்கிலாந்து அணி அவங்கள விட நம்ம இந்தியா தான் இந்த தொடர்ல சிறப்பா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்க்க ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. சோ ஐசிசியின் இந்த WTC ஃபைனல்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் டேபிள் 2027க்கான இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இப்பதான் பாத்தீங்கன்னா ஐசிசி அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ துவக்கத்திலேயே நம்ம இந்தியா இந்த சீரீஸ் ஒரு நல்ல சீரீஸாக விளையாண்டு ஆரம்பத்திலேயே 3வது இடத்தை தக்க வச்சிருக்காங்க இந்த சீரீஸ் முடியறப்ப. சோ இது கண்டிப்பா நம்ம இந்திய அணி அடுத்தடுத்து சிறப்பா விளையாண்டா ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கான ரீச் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள பத்தி என்ன சொல்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.